ஹாய் காய்ஸ். ஸோ மணப்பாறை அப்படின்னு நம்ம மைண்டில் நெக்ஸ்ட் என்ன வார்த்தை வரும்? மணவை 360 அப்படிங்கிற சேனல் வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு பற்றி பேசாமல் வீடியோ போட நறுக்குன்னு இருக்குமா? எதனாலக்கா மணப்பாறை முறுக்குனா மட்டும் ஃபேமஸாக இருக்கு? அந்த டேஸ்ட்டுக்கான ரகசியம் மட்டும் என்னக்கா? மணப்பாறை தண்ணி தான் இங்கே சேர்த்தமே அந்த டேஸ்ட். நீங்க எத்தனை வருஷமா தான் முறுக்கு ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கீங்க? அங்கே அது 22 வருஷமா இந்த பிள்ளைங்க மொத்தம் ஆரம்பிச்சது அவ்வளோதான். அது 80 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சிச்சு. சாதாரணமாக ஒரு கடலை மாவுன்ற மாதிரி ஒரு கிழங்கு மாவு போட்டு தான் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாவுன்னு மதுரையிலேருந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த முறுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. நம்ம மணப்பாறை தண்ணி மாவுனா இது டேஸ்ட்டுக்காக இருக்கு. இந்த மாவை கொண்டு போய் நீங்கள் அதே மதுரையில் போட்டாலும் இந்த டேஸ்ட் வராது. நம்ம தண்ணி நம்ம கையோட ராசி எல்லாமே நல்லா இருக்கு. மணப்பாறைக்கு பேர் வாங்கிக்கிறது இப்ப நிறைய வெளியூர்காரங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா மணப்பாறை முறுக்கு பத்தி பெருமையா சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. ரொம்ப பிடிக்கும் இருக்காங்க. நிறைய வாங்குறாங்க, கொரியன்ல அனுப்ப சொல்றாங்க. எனக்கு உயிர் இந்த முறுக்குனா அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து திங்ஸா கொடுத்து விடுறாங்க. நாங்க போட்டா இது மாதிரி வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. மணப்பாறை டேஸ்ட் என்னன்னே தெரியல, எப்படிதான் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரிதான் நாங்களும் போடுறோம், பக்குவமா செய்யறோம், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஈஸியா வர்றதுன்னா மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனை தாண்டினதுன்னா ஒரு 100 மீட்டர் தூரம் தான் மார்க்கெட்டு பக்கத்துல வந்தீங்கன்னா ரைட் சைட்ல திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ் ரோடு.